வைத்திலிங்கம் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் போய் இணைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அது நடக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் அதை பற்றி அவங்க கேரே பண்ணிக்கணும். நீங்கள் எதிர்ப்பு நிலையில் இருந்தது திமுகவோட தான். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு வைத்திலிங்கம் அவர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தாய் கழகத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது எவ்வளோ பெரிய தவறு தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோடைய அந்த பேசு பொருளுங்கிறது அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் என்ன மாதிரியான பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க தமிழக அரசியலில்? இது ஒரு புது மாதிரியான தேர்தல் தான். எங்கள் இதில் வந்து அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் பயப்படுவாங்க அம்மாவுக்கு. இப்போ அந்த பயம்லாம் அந்த பக்கம் இல்லை. எம்எல்ஏனா அது ஒரு தனி குறுநில மன்னர், அமைச்சர்னா ஒரு குறுநில மன்னர், அவங்களுக்குள்ளேயே ஃபைட்டு வரும். இந்த கவர்மெண்ட் வந்தாலே போலீஸ்காரங்களுக்கு ஃப்ரீடம் போயிடும். இது நாங்கள் பல காலம் பார்த்தது தானே. இப்போ நடக்கிற அரசாங்கம் வேறு, நான் பார்த்த அரசாங்கம் வேறு. மக்களுக்கு எதுவும் சரியாக போய் சேரல. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன நினைக்குது, நம்மளை விட்டால் ஆள் கிடையாது இனிமேல், இந்த அம்மா இனிமே வந்து என்ன பண்ண போகுது. எனக்கு ஃபைனான்ஸ் டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக தெரியும். அதை நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சி வந்து ரொம்ப குறைவான மதிப்பீடுக்கு போயிடுச்சு. கட்சியில் உள்ள மெம்பர்ஸ் பூரா எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு மாற்று நம்ம பண்ணோம்னா, பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஒழுங்காக ஒரு டிஜிபி இருந்தால் அந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதிமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்படாமல் இருந்திருக்கு. அந்த 4-5 நிச்சயமாக இருந்திருக்குல்ல, அது நல்லா வெளிப்படையாக தெரியும். ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வி.கே. சசிகலா அவர்கள் தான் இணைந்திருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடந்திருக்கு. நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அண்ட் வெளியிலேருந்து நாங்கள் பார்க்குற அஸ் அ விமனாக பார்க்கும்போது 2 பேரும் எவ்வளோ டஃப்பாக ஃபைட் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு எங்களுக்கு எப்பொழுதுமே தோணும். ஒரு ஆஃபீஸ் பாலிடிக்ஸே இங்கே வந்து சில நேரங்களில் விமனால் சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது தோன்ற விஷயம் எங்களுக்கு விமனாக தோன்றும் போது, இப்போ இருக்கிற அரசியல் காலத்தில் எப்படி அப்போல்லாம் நீங்கள் சமாளிச்சிருந்துருப்பீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு தோணியிருக்கு. இதை தாண்டி மேம், இப்போ நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து சென்னை வரப்போ தமிழ்நாடே அதிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நாங்கள் வந்து உங்களோட வருகையை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னு. பட் இப்போ எங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் குறைந்த நாட்களே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச 4 கட்ட வேட்பாளர்களை நீங்கள் வந்துட்டு அறிவிச்சிட்டீங்க. ஆமாம். இது எப்படி வந்து சாத்தியம்னு நினச்சிங்க? இது நம்மளால் பண்ண முடியும் எப்படி நினச்சிங்க? அதுக்கு காரணம் அனுபவம் தான் ஃபஸ்ட்டு. அதுதான்மா கை கொடுக்கும் எல்லா இடத்துலையும். வெயிட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நம்ம அந்த கட்சியில் இருந்தோம்னா கட்சி வந்து ரொம்ப குறைவான மதிப்பீடுக்கு போயிடுச்சு. அதை நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சியில் உள்ள மெம்பர்ஸ் பூரா எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு மாற்று நம்ம பண்ணோம்னா நம்ம போனால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் நான் இருந்தேன். அது அவருக்கு வந்து அவரே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் செஞ்சதுக்கு 3 காரணம். ஒன்று, ஜென்ரல் பப்ளிக் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட்டில். ஏன் நான் அதை தெளிவாக சொல்கிறேன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இத்தனை வருஷம் 15 வருஷம் நாங்கள் ஒரு சிஎம்மோடே இருந்துட்டேன். சிஎம்மோட எத்தனையோ பேர் இருப்பாங்க. நான் இருக்கிறத நான் ஒர்க் பண்ணுறவன் எந்த இடத்துலையுமே. அதனால் நான் பார்த்த அரசாங்கம் வேறு, இப்போ நடக்கிற அரசாங்கம் வேறு. மக்களுக்கு எதுவும் சரியாக போய் சேரலை. அப்போது ஒரு பக்கம் நான் அந்த மக்களை பார்க்குறேன். ஏன்னா என்னோடய லைஃப்லேயும் 39 வருஷம் கிட்டத்தட்ட இதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். நான் எப்பயுமே ஒரு இதில் புதுசாக போகும்போது தெரியாது, இது பிடிக்குது இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த கேட்டகரியிலே என்னை சேர்க்க முடியாது. நான் அவங்களோடையே ஒன்றி இருந்துட்டேன். அதனால் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது இந்த கவர்மெண்ட்டு. வெறும் பப்ளிசிட்டியை மட்டும் பண்ணிட்டு மக்களை வந்து இப்படி விட்டுட்டாங்களே அப்படிங்கிறது. எனக்கு ஃபைனான்ஸ் டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்கள நான் பார்க்குறேன். சட்டசபை நிகழ்ச்சியை கரெக்டாக பார்ப்பேன். நீங்கள் டிவியில் சினிமா பார்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டேன்.
இதை பார்ப்பேன், டிபேட் பார்ப்பேன். இது 2 தான். அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. இதை சரி பண்ணி ஆகணும். மக்களை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வாழ விடணும்னா இதுக்கு நம்ம வந்து முடிவெடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் எனக்கு. ஒரு பக்கம் வந்து அம்மா தலைவர்னு இருந்த கட்சிக்காரவங்களுடைய நிலைமையை பார்த்தேன். அவங்களையும் நம்ம நல்லா கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த முடிவு ஒன்று. 3வது, இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன நினைக்குது, நம்மளை விட்டால் ஆள் கிடையாது இனிமே. அதனால வந்து இந்த அம்மா இனிமே வந்து என்ன பண்ண போகுது, வந்திருந்தா அப்பயே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், கொள்ளலாம், வரல, இந்த அம்மாவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற இவர் இருந்தால், இப்போ இருக்கிறவர் இருந்தால் நமக்கு பெட்டர், இதுதான் நல்லது நமக்கு, நம்ம நல்லபடியாக கவர்மெண்ட்டு வந்து நம்ம செயல்படணுன்னா இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் அதிமுகவுக்கு தேவை அப்படின்னு அவங்களே விரும்புகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தேன். இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அதனால் நம்ம வெளில வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடியை மட்டும் அறிவித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் கட்சியின் பேர் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட பேச வரும்போது தொகுதிகள் கேட்டு ஆள்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் 6ஆம் தேதி ஒரு நாள் இருக்குமா, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் நிற்கிறோன்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் என்ன நினச்சேன், நிச்சயமாக நம்மளால் சைன் பண்ண முடியும். மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கேன் அதில். இப்போ உள்ள ஃபைனான்ஸ் பொசிஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு என்ன பிளானிங் வரைக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்ம இதில் இறங்கிடுவோம். நான் இப்போ பப்ளிக்கிட்ட போய் அதான் சொல்ல போகிறேன். இது வந்து எல்லாரும் தேர்தல் அறிக்கை விடுறாங்க, அதை நம்ப வேண்டாம். நம்புறதுல அர்த்தமே இல்லை. நிச்சயமாக. இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க, இப்போ இவர் இருக்கிறதுனால இவங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. ஆமாம், அப்படிங்கும்போது ரொம்ப சௌகரியம். நீங்கள் நிறைய விஷயங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னும் சொல்ல போனால் கரூர் இன்சிடென்ட் அப்போ வேற ஒரு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தீங்க. பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, ஒழுங்காக ஒரு டிஜிபி இருந்தால் அந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அது யாருமே பேசலை. நீங்கள் டச் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் தமிழ்நாட்டை கூர்மையாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அதிமுக சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படாமல் இருந்திருக்கா அந்த 4-5 நிச்சயமாக இருந்திருக்குல்ல. அதனால வெளிப்படையாக தெரியுது. அதாவது 3வது கேட்டகரியில் உள்ளவங்க 5-6 பேர் வந்து சீனியரில் இருக்கும்போது டிஜிபி அதை போடாமல் நீங்கள் அவரை வந்து இன்சார்ஜின்னு போட்டிங்கன்னா எப்படி அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அதுக்காகலாம் போட முடியாதுல்ல. அது மாதிரி அதெல்லாம் தவறுங்கிறப்ப நான் கேட்டேன். ஏன்னா நாடு ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் டீல் பண்ணுற விதத்தில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அதுவும் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து சீஃப் மினிஸ்டர் கையில் இருக்குது, எப்படி பார்க்கணும். கரெக்ட். ஏன்னா நான் இன்னும் உங்களுக்கு டைம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ விஷயங்களை வந்து அறிக்கையாக வெளியிடும் போது ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்துட்டு அறிக்கைகளை வெளியிட்டுட்டே இருந்தீங்க. அப்படிங்கிறப்ப அந்த டைமில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாமே. ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுகக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. உண்மைதான், நான் இப்பயும் சொல்கிறேன், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணதே. அப்போ ஒன்றுபடக்கூடாதுன்னு வேணா திமுக நினைக்கலாம், நம்ம கட்சியில் உள்ளவங்களே நினச்சா என்ன வருது. ஏடிஎம்கே அந்த நினப்புக்கு வந்தால் அப்போ யாரும் கூட்டணியாக இருக்கீங்க, அந்த கேள்வி அங்கே எழுதுல. இதெல்லாம் நான் பார்த்து தான் சரி நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம், மக்களையும் பார்த்தாகணும். மக்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க பாவம். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு உள்ள அரசாங்கமாக இருக்கும். அது இல்லைங்கும் போது நம்ம வந்தால் தான் சரியாக வரும்.
அதனால நம்ம போய் எடுத்து சொல்லுவோம் அவங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்றுபட்ட அதிமுக, அதாவது அதிமுகவுக்கு எப்போதுமே வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேருந்தே பிரிஞ்சு சேர்ந்து அப்படிதான் வந்துட்டு இந்த கட்சி இயங்கியிருக்கு. அதனால மறுபடியும் சேரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, சேர்ந்துருவோம் எல்லாம் அப்படின்னு? நிச்சயமா. ம். ஏன்னா எந்த தலைமையாக இருந்தாலுங்க பார்த்துக்கிறவங்க மக்களை பார்க்கணும், கழக தொண்டர்களை பார்க்கணும். ரெண்டையுமே பார்க்கலைன்னா அது தவறு இல்லையா? அது நான் இப்போ வந்து எனக்காக நான் யோசிக்க முடியாதுங்க. நான் இப்போ உள்ள பப்ளிக்கு என்ன நடக்குது, என்ன கொடுமைகள் நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நம்ம இதை மாற்றி சரி பண்ண முடியுங்கிற நினப்பு எனக்கு 100% இருக்குது. அப்போ அதை பண்ண முடியுங்கிறப்ப நம்ம ஏன் அமைதியாக இருக்கணும்? இந்த தேர்தலுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வரேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திரு ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், திரு செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு வெவ்வேறு கட்சியில் போய் ஜாயின் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. வைத்தியலிங்கம் அவர்கள் அப்படின்னு வைத்தியலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் போய் இணைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அது நிறைய பேருக்கு ஷாக்காகவும் இருந்தது. எல்லாரும் வந்துட்டு ஒரு குரலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குரல் இல்லைங்கவுமே அவங்கவுங்க ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ்லாம் வெளியில் போயிட்டாங்க. அது நடக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேசியிருந்திருப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் அதை கேட்குறேன். அவங்கள முழுமையாகவும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியலை. எல்லாருமே என்ன பேரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு சீஃப் மினிஸ்டரோடையே இருந்துட்டேன். அவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். அவங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் அதை பற்றி அவங்க கேரே பண்ணிக்க மாட்டாங்க. பொதுவான நிலைமையை சொல்கிறேன்னா நான் அதை செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நான் பிறந்த மாவட்டம்னா தனி ஸ்பெஷல் கிடையாது எனக்கு. எனக்கே எல்லாரும் ஒன்று தான். ஆனால் அந்த 2ஆம் கட்ட தலைவர்னு இருக்காங்க பாருங்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊருனா வேற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் அங்கங்கே போய்க்க முடியுது. நான் இந்த கேள்வியை ஏன் வச்சேன் அப்படின்னா, நீங்கள் எதிர்ப்பு நிலையில் இருந்தது திமுகவோட தான். ஆமாம். இப்போ வரைக்கும் அந்த எதிர்ப்பு நிலையில் இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு வைத்தியலிங்கம் அவர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தாய் கழகத்துக்கு நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? அது ஏன்னா அந்த திமுகங்கிறது உருவாகி அது வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் யாருன்னா எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அண்ணா மேலே உள்ள பிரியத்தில் அவர் இருந்தார். அந்த கட்சிக்கு செலவுக்கு கூட லைட்டு பில்லு கட்டுறதுக்கு கூட இவர் வீட்டில் தோட்டத்துலேருந்து தான் பணம் போயிருக்கு. அப்படி தான் அந்த கட்சி வந்தது. அந்த கட்சிக்காக அவர் அவ்வளோ உழைச்சவர். அவரையே ஒரு நாளில் தூக்கி கிள்ளிக்கிற மாதிரி தூக்கி போட்ட கருணாநிதி அந்த கட்சியை போய் தாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு புரியல. அப்போ இவங்கெல்லாம் உண்மையான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத தோலுரித்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி தான் நான் பன்னீர்செல்வத்தையும் எடுத்துக்குவேன், இது வைத்தியலிங்கத்தையும் எடுத்துக்குவேன். ஏன்னா அது பெரிய தவறு இல்லை, மாபெரும் தவறு இல்லை. எந்த தலைவரை தூக்கி வெளில போட்டாங்களோ அவர் ஆரம்பித்த கட்சியில் இருந்து இவ்வளோ சுகத்தை அனுபவிச்சுட்டு உங்கள் பேரெல்லாம் எப்படி வெளி உலகத்துக்கு தெரியும்? அவர்னால தானே, அம்மானால தானே தெரியும். நீங்கள் இன்றைக்கி போய் ஒரு இடம் கிடச்சிதேன்னு போய் அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் நிற்கிற தொகுதிகளில் உள்ளவங்கள்லாம் இது மக்கள் ஏற்றுக்குமா? நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதை தாண்டி திரு ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி நீங்கள் சொல்லும் போதே தீர்க்கமாக சொன்னீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு 4 மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிறது கூட்டணிங்கிறதையே அறிவிச்சிட்டீங்க. ஆமாம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது? இது எப்படி சொல்கிறது, 2 கட்சியையும் நம்ம ரொம்ப டீப்பாக அனாலிசிஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களில் ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். இந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆமாம். இது எப்படி மெர்ஜ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்க? என்னை பொறுத்த வரைக்குமா அவங்களோட எல்லாம் இப்போ நேற்று பழக்கம் இல்லை, இப்போலேருந்து தெரியும். அதனால் இன்னைக்கு
அவருக்கும் ஒரு ம் பிரச்சனை, ம் அவங்க சன்னு பையன் வழியா. அப்படி இருக்கும்போது நான்லாம் எப்போதுமே மனிதர்களாகவே பார்ப்பேன் எப்போதும். அவங்களுக்கு பவர் இருக்குதா இல்லையா அப்படியெல்லாம் பார்க்குற வழக்கமே கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து ராமதாஸ் ஐயாவோட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம். ம் அவருக்கும் அதே நினப்பு தான். ம் அதுதான். இது தாண்டி இப்போ நிறைய விஷயங்கள் களம் வந்துட்டு 5ஆ மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 முனைனா இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சோம். 4 முனையாக இருக்குது. இப்போ 5ஆ மாறி இருக்குது நீங்கள் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 5 முனை போட்டின்னு. இங்கே ஆளுங்கட்சி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறதுக்கு விளம்பரப்படுத்துறத அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஆமாம். அவங்க தரப்புலேருந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நாங்கள் பெண்களுக்கான மாத உரிமை தொகை கொடுத்துட்ருக்குறோம். அது விமென் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை, அது மாதிரி பசங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறோம், காலை உணவு திட்டம் கொடுக்குறோன்னு அவங்க பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. ஆமாம், அவங்க இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதை எப்படி எதிர்த்து களம் காண முடியும் நம்மளால? இந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்துட்டு எதிர்க்க முடியும்? நிச்சயமாக காணுவோம். ஏன்னு வச்சுங்க, அதனோட டீட்டெயிலுக்கு யாருமே போகல. இப்போ நான் எலெக்ஷன் டூர் கிளம்புறேன் இல்லையா, அப்போ தான் தெரியும் இதோடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லுவேன். சொன்னோன்னே இதே பிள்ளைகளாகட்டும் இதே பெண்களாகட்டும் எல்லாருமே யோசிப்பாங்க. இவங்க வந்து இவங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. இவங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுயமாக உங்கள் காலில் நிற்கணும். உங்களுக்கு யாரும் இப்படி பைசாவை போடக்கூடாது. நீங்கள் 10 பேருக்கு செய்யணும். அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிற வேணாம். இவங்க என்ன அப்படின்னா, இப்போதைக்கு என்ன இதை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு வேண்டியது ஓட்டு, நம்மளுக்கு வேண்டியது ரிசல்ட்டு, நமக்கு வேண்டியது ஆட்சி அப்படின்னு பார்க்குறாங்க. நாங்கள் பார்க்குறது வேறு விதமாக இருக்கும். அம்மாவும் அப்படி தான் பார்த்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய வேலைவாய்ப்பு மொத்தம் வந்து 60%. இதில் தமிழ்நாடு மட்டும் 41%. மீதி 19% தான் மற்ற ஸ்டேட்டுங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது வேலைக்கு போகிற பெண்கள். இது எப்படி வந்தது, யாருனால வந்தது? முதல் காரணம் அம்மா தான். இவங்க வளர்த்து கொண்டு வந்தது தான் இன்னைக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். இது திராவிட மாடலின் பெருமை அப்படிங்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுதான் தப்பு. அவர் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இவங்க வந்து 5 வருஷத்தில் இது வந்துருச்சாமா அவங்களுக்கு. இதுக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் கிரியேட் பண்ணா? இந்த பெண்களை வந்து யார் உருவாக்குனாங்க? இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? அம்மா இல்லை. இப்போ டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா உரகடம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரின் கம்பெனிஸ் அம்மா இருந்தப்போ வந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தங்கும் விடுதியெல்லாம் தனியாருக்கு கட்டியிருக்காங்க. எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்டலில் தங்கிக்கலாம். வெளியூர் பொண்ணு வந்து வேலை பார்க்குதுன்னா மினிமம் வேஜஸே என்ன தெரியுமாங்க, 18 to 20. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து இன்சென்டிவ் தனியாக கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் யார் செஞ்சா? அம்மா தான் செஞ்சது. அப்போ இந்த 2 டிஜிட்டில் வந்துட்டு நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், ஜிடிபி வந்து 2 டிஜிட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்களே, அதையுமே வந்து திமுக வந்து கிளைம் பண்ணுறாங்க. அவங்களோட வளர்ச்சி இல்லை வளர்ச்சி திட்டம்னு சொல்கிறீங்க. என்ன வேலைவாய்ப்பு ஒன்றும் கொடுக்கல. நிறைய கம்பெனிஸ் வந்து மூடி இருக்காங்க. இதுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து இபி பிரச்சனையாக இருக்குது. 2011 இதே வேலை தான் பண்ணியிருந்தாங்க இபியை பொறுத்த வரைக்கும். அம்மா வந்து தான் விளக்கேற்றுவோம்னு சொல்லி அகல் விளக்கு வந்து தமிழ்நாடு பூரா ஏற்ற சொன்னோம். இபி பிரச்சனையால் ஒளிரும் நிச்சயம் ஒளிரும் தமிழகம்னு சொன்னோம். முடிச்சு காமிச்சாங்களே அவங்க.
ஆனால் இப்போ அது இல்லை. நிறைய ப்ராஜெக்ட்லாம் அப்படியே பெண்டிங் கிடக்கு. அதெல்லாம் கிட்டே போகல இவங்க. அப்போ எப்படி கம்பெனிங்க வருவீங்க? ஆனால் லாண்ட் ஆர்டர் சுத்தமாக சரியில்லை, அதை பார்ப்பாங்க அவங்க. இங்கே பெரிதும் பேசக்கூடிய விஷயம் வந்து இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக பெண்களுக்கான பிரச்சனைகள் வந்துட்டு சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இங்கே எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திரு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இப்படி நடந்திருக்குமா, பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து அவங்களோட ஆட்சியில் தான் என்றைக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தொடர்ந்து செய்திகளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன். எப்படி வந்து கையாள்வாங்க, இப்போ எப்படி இருக்குது நிலைமை? அம்மா இருக்கும்போது கையாண்ட விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ யாரும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி, அதாவது இவங்க எனக்கு வேண்டியவங்க ஒரு போஸ்டிங் போட்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அம்மாவுடைய உத்தரவு, கட்சி வேஷ்டி கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகக்கூடாது. இது ரெண்டையும் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தோம். அதுலேயே வந்து ஒரு 70% பிரச்சனைகள் இதாயிரும் ஆயிடும். இன்னொன்று, டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் போடுறதுலேயும் சிஎம் வீட்டில் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதும் எங்கள்கிட்ட அது கிடையாது. யார் டிஜிபியோ 100% டிஜிபி பொறுப்பில் தான் விடுவாங்க அம்மா. அதில் அம்மாவும் தலையிட மாட்டாங்க, அவங்க கரெக்டாக பார்த்துக்குவாங்க. அதனால லாண்ட் ஆர்டரில் பிரச்சனை வரல. இப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? இங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 விதத்தில். எங்கள் இதில் வந்து அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் பயப்படுவாங்க அம்மாவுக்கு. இப்போ அந்த பயம்லாம் அந்த பக்கம் இல்லை. ஆனால் டிஎம்கேல அப்படி இல்லை. எம்எல்ஏனா அது ஒரு தனி குறுநில மன்னர், அமைச்சர்னா ஒரு குறுநில மன்னர். அங்கே மன்னர்கள் வந்து மாவட்டம் வாரியாக 3-4 பேர் இருப்பாங்க. இப்போ 2 மந்திரி இருக்காங்கன்னா 2 மந்திரி குறுநில மன்னராக இருப்பாங்க. 10 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 10 பேரும் குறுநில மன்னர் தான். அவங்களுக்குள்ளேயே ஃபைட்டு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் யாருக்கு எந்த ஆஃபீஸர் வேணுமோ கேட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் லாண்ட் ஆர்டர் வந்து எப்படி நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க? அடிப்படையிலே சில பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே வேணுமே. இந்த டிஎம்கே கவர்மெண்டில் 50% வந்து இவங்க ஆட்கள்னாலே பிரச்சனை, மீதி 50% வந்து பொதுவாக வர்ற பிரச்சனை. எம்எல்ஏவோட ஆள் போய் ஒருத்தரை வெட்டுறாரு, எல்லாமே டேலே நடக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ காக்கி சட்டை போட்டவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள். அவர் மந்திரிக்கு பயப்படுவாரா, எம்எல்ஏக்கு பயப்படுவாரா? அவருக்கு ஃப்ரீடமே போயிடுச்சு இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்தாலே போலீஸ்காரவங்களுக்கு ஃப்ரீடம் போயிடும். இது நாங்கள் பல காலம் பார்த்தது தானே. அம்மா வர்றப்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் சரியாக இருக்கும். இதுதான், இது சிம்பிள் மேட்ரு. இதுதான். இப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சியாக இருந்திருந்தா எப்படி கையாண்டிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள்? ஏன்னா அது மாதிரி அதிமுக கையாண்டுச்சா? கையாடலையே. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இவங்க 2 பேருக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோ அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம அதை பற்றியே பேச மாட்டோமே. இதை தாண்டி இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி வரீங்கிற போது உங்களோட விஷன் என்னவா இருக்குது? ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நீங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை எப்படி கையாளலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வரப்போ உங்களோட விஷன் என்ன? ஏன்னா எல்லாரும் தேர்தல் அறிக்கைகள் வெளியிட்டாங்க. இங்கே பெரும்பாலும் என்ன பேசப்படுதுன்னா, இவங்க வந்தால் 2000 ரூபா, இவங்க வந்தால் 2000 ரூபா, அப்படி தான், அதுதான் பேசப்படுது. இவங்க கூப்பன் தராங்க, இவங்க ஃப்ரிட்ஜு தராங்க, இதுதான் பேசுகிறாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் வரீங்க, உங்களோட விஷனோ உங்களோட அறிக்கையோ எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கைங்கிறதே இப்போ இவங்க விட்டுருக்கதெல்லாம் பார்த்தா
லாட்ரி சீட்டு அறிக்கை மாதிரி இருக்குது. இது தேர்தல் அறிக்கை மாதிரியே இல்லைம்மா, அதான் உண்மை. இதை வந்து நான் எடுத்து ஒவ்வொருதுக்கும் ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்து சொல்லி இதுக்கு பதில் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கன்றேன். அவங்களுக்கே புரிஞ்சிடும். அதை நம்ம புரிய வைக்கணும், அவ்வளோதான். புரிய வச்சோம்னா நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் புத்திசாலிங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் அந்த நம்பிக்கை தான் எனக்கு. இப்போ இவ்வளோ காலம் பொறுத்திருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு எய்ம் இருக்கும். எந்த ஒரு திட்டமும் இல்லாம இந்த கட்சியை நீங்க தொடங்கியிருக்க மாட்டீங்க. ஆமாம். அந்த திட்டம் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இப்போது மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறத நான் பார்த்துட்டேன். இவங்கள கஷ்டத்துலேருந்து முதல்ல மீட்கணும். அதன் பிறகு அவங்களே சுய சம்பாத்தியத்துக்கு அவங்கள கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அவங்க உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அவசியம் இல்லாத அளவுக்கு அவங்கள நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஒன்று, படிச்சுட்டு இருந்த இளைஞர்கள் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்காக சில ஸ்கீமு வச்சுருக்கோம், திட்டங்கள் வச்சுருக்கோம். அதை நம்ம உருப்படியாக செஞ்சோம்னா அவங்களையும் ஒரு நல்ல நிலையெல்லாம் நம்ம கொண்டு வந்துட முடியும். அதை நான் ரொம்ப மெயினாக எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நம்ம பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வர்ற ரெவன்யூ வந்து வரல. ரெவன்யூ நேரடியாக கவர்மெண்ட்டு கஜானாவுக்கு நான் கொண்டு வரணும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரலன்னா வேறு எங்கே போகுது? வெளில போகுது. அதை வந்து நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவர்மெண்ட் நடத்த முடியும். அதுதான் யதார்த்த நிலைமை. இப்போ 5 லட்சம் கடன்லேருந்து 10 லட்சம் கடனாக இருக்குங்கிறது தான் இந்த அரசாங்கத்து மேலே எல்லாரும் வைக்கிற விமர்சனம். 12 ஓகே, அதோட தூரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்து மேலே விமர்சனமாக இருக்குது. ஆட்சிக்கு வந்தது அதை பற்றி கவலைப்படலையே அவங்க. இன்னும் மேற்கொண்டு வர்றாப்புல வாங்குற மாதிரி தானே தேர்தல் இருக்கே இருக்கு. 2 பேரும் கொடுத்ததுமே. இவங்க நாங்கள் வந்து கோவிட் காலகட்டத்தில் நல்லாவே வந்துட்டு நிர்ணயித்தோம், எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நல்லாவே நாங்கள் பண்ணோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், நாங்களும் வந்தால் அதை கரெக்டாக பண்ணுவோம், கடனையும் குறைப்போம்னு அதிமுக தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லலாங்க, செய்யணும்ல. இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அவங்க இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடுறீங்க. அதுதான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இருக்குது. அது தவறுன்னு எந்த தலைமை உணருதோ அவங்க தான் உண்மையாக வந்து மக்களுக்கு செய்கிறவங்களா இருப்பாங்க. இது மாதிரி வந்து பொய் சொல்லி போகிறது நல்லதில்லை. எல்லாரோடைய இதுவும் எண்ணமுமே வந்து எதிர்க்கட்சிகளோட எண்ணம் வந்து திமுக அரசை வந்துட்டு வீழ்த்தி வேறு அரசை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் எதிர்க்கட்சிகள்லாம் இங்கே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், புதிதாக வந்த தாவேகா ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இது வந்து திமுகவுக்கு தானே சாதகம். அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக நிற்கும் பொழுது ஈஸியாக அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. சொல்லலாம், அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்திருக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில், கவர்மெண்ட் எப்படி அதை அணுகுச்சு, அவங்களுக்கு போதிய அளவுக்கு அவங்கள சேஃபாக கொண்டு போச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ போனோம் ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னு இல்லை. இதில் இதை நிச்சயம் வந்து ஜனங்க பார்ப்பாங்க. ஓட்டர்கள் வந்து கரெக்டாக மக்கள் போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி எதிர்க்கட்சிகள் செதறி இருக்கிறதுனால அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அது இல்லை. அது நிச்சயமா இல்லை, அது இருக்காது. திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு? ஏன்னா அவருடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க 2 பேரும் தான் கூட்டணியில் இருக்கீங்கிறதுனால நாங்கள் இணைஞ்சு நாங்கள் செயல்படுவோம். இப்போ நீங்க உங்களுடைய விஷனும் அவரோட விஷனும் ஒன்றா? ஆமாம், ஒன்றா இருக்கு. தேர்தல் அறிக்கைக்கும் வந்து அதெல்லாம் யோசிக்கிறார். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவரும் தெளிவாக இருக்கார். 2 பேரும் இணைந்து வந்ததுக்கப்புறம் இல்லை தேர்தல் அறிக்கை எதுவும் வருமா? உங்கள் தரப்புல இருந்து அறிக்கைகள் கொண்டு வருவீங்க? ரெடி ஆகிட்டு இருக்குமா? ரெடி ஆகிருக்கு. நான் முதல்ல நினச்சேன் இந்த தேர்தல் அறிக்கையே வேணுமா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதுவே ஒரு பொய்யான அறிக்கையாக இருக்குது.
இவங்க கொடுத்ததெல்லாம் பொய்யான அறிக்கையாக இருக்குது. இப்போ டிஎம்கே போன 21 தேர்தலில் கொடுத்ததில் நிறைய செய்யவே இல்லை. ஆனால் இப்போ அடுத்த முறை இன்னொரு தேர்தல் அறிக்கை போகுது. அதில் எனக்கு விருப்பமே இல்லை. உண்மையாக சொல்ல போனீங்கன்னா நம்ம நேருக்கு நேராக 1 to 1 மக்கள்கிட்டே சொல்லிடுவோமே அப்படி தான் நினச்சேன். இருந்தாலும் இது ஒரு சம்பிரதாயமாக எல்லாம் செய்கிறதுனால நாங்களும் ரெடி பண்ணியிருக்கோம். நிச்சயமா. இப்போ களத்தில் தேதியில் விட்டுருவோம். இப்போ களத்தில் வந்து 2 மெகா கூட்டணி. ஒருத்தவங்க வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க திமுக. ஒரு பக்கம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு வந்து புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இவங்க 2 பேரும் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சிகள், அதுவும் குறிப்பாக அந்த தமிழக வெற்றி கழகத்தோடைய அந்த பேசு பொருளுங்கிறது அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் என்ன மாதிரியான பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க தமிழக அரசியலில்? அவங்க புதுசு. நான் அதனால் அவங்க தேர்தல் அறிக்கையை கூட நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கல. இது ஒரு புது மாதிரியான தேர்தல் தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நானே கணிக்கிறேன் அப்படி தான். இதில் மக்களோட பங்கு தான் ரொம்ப அதிகம். அவங்களுடைய செலெக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். அது நானாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அம்மா இருக்கிறப்ப. இப்போ அந்த நிலம் இல்லை நமக்கு. 5, 6, 7க்கு போயிட்டோம். வராத ஸ்டேட்லாம் வந்திருக்கு. அவ்வளோ பின்னோக்கி போயிட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, நான் மக்கள் மீது தான் அந்த பாரத்தையே கொடுக்குறேன். அவங்க தெளிவாக இருக்கணும். நான் காசு கொடுக்குறேன், நீ காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நினச்சி அவங்க போகக்கூடாது. உண்மையாக யார் இருந்தால் சரியாக வரும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சே ஆகணும். அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போது தொகுதியாக நீங்கள் வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறீங்க. மக்கள் வந்துட்டு எங்களால் பார்க்க முடியும், டவுன் சவுத் போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. இது வந்துட்டு சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளாக வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்க போகிறீங்க? நிச்சயமா நான் பேசுவேன் இல்லையா, அதுதான். ஓகே. ஸோ மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராக ஆயத்தமாக இருக்கீங்க. நிச்சயமா தேர்தல் அறிக்கையும் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட பயணத்தை நாங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மறுபடியும் எங்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.